இந்தியாவில் வெப்ப அலை பாதிப்பு, பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை. செஸ் உலகமே பிரக்ஞானந்தாவின் திறமையை பார்த்து வியக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும். விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என முன்பே தெரியும். டிடிவி தினகரன் பேட்டி. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால ஜாமீன் நிறைவு. திகார் சிறையில் சரணடைந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ரிமல் புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். பிரதமர் மோடி உறுதி. இது மோடி ஊடக கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து ராகுல் காந்தி கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 3.9 பதிவு. கொடைக்கானலில் பெய்த கனமழை. வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்த தண்ணீர். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். வட இந்தியாவில் இன்று வெப்ப அலையின் தாக்கம் அதிகரிக்கும். வானிலை மையம் எச்சரிக்கை. கேரளாவிற்கு ஆரஞ்ச் அலர்ட். எர்ணாகுளத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் ஸ்ருதி ரகுநாதன் திருமணம். இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் 2023ஆம் ஆண்டின் சிறந்த வீரர் விருது வென்றார் விராட் கோலி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.